வெல்கம் டு கிட்ஸ் பைபிள் கிளாஸ். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஹாப்பியாக இருக்கிறீங்களா? அப்போ எல்லாரும் ஓஎஸ்டிஸை சொல்லலாமா? ஓ எஸ் ஜீசஸ். ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்களே. அம்மா குட்டீஸ், உங்களில் எத்தனை பேருக்கு ஏசப்பா உங்கள் கூட பேசணும்னு ஆசை? ஓ, எல்லாருக்குமே ரொம்ப ஆசையா? ரொம்ப ரொம்ப ஆசையா? ரொம்ப 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 ஆசையா? ஆமாம், நீங்கள் சொல்கிறத பார்த்தாலே எனக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் ஏசப்பா உங்க கூட பேசணுன்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் பைபிள் வாசித்து தினமும் ஜெபம் பண்ணணும், சரியா? ஏன்னா ஏசப்பா பைபிளில் இருக்கிற வசனங்கள் மூலமாக உங்கள் கூட பேசுவாங்க குட்டீஸ். அப்போ சரியா? அதனால் டெய்லியும் பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணுங்க, ஓகேவா? திடீர்னு ஒரு நாளைக்கு ஜோசஃபோட அம்மாவுக்கு டமார்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். உடனே ஜோசஃபோட அம்மா ஜோசப் பார்த்து, ஜோசப் அது என்ன சத்தம் அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே ஜோசப் சொன்னானா, அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, பைபிள் வாசித்துக்கிட்டு இருந்தேம்மா, பைபிள் வாசிக்கவே பிடிக்கலம்மா, பைபிள் வாசிக்க போர் அடிக்குதுமா, அதனால தான்மா தூங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு ஜோசப் சொன்னானா. உடனே ஜோசப்போட அம்மா சொன்னாங்களாம், என்ன ஜோசப், பைபிள் வாசிக்கிறதுக்கே நீ இவ்வளோ கஷ்டப்படுறியே, பைபிளை பற்றி நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே ஜோசப் ஆர்வமா, என்னம்மா ஸ்பெஷாலிட்டி, பைபிளை பற்றி நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டானா. உடனே ஆமாம் ஜோசப் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே ஜோசப் கேட்டானா, அம்மா அம்மா அப்படின்னா இன்னைக்கு எனக்கு பைபிளை பற்றி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே. உடனே ஜோசப் அம்மா சொன்னாங்க, சரி ஜோசப், இன்னைக்கு நம்ம பைபிளை பற்றி பார்க்கலான்னு சொன்னாங்களாம். ஆமாம் குட்டீஸ், உங்களுக்கு பைபிள்னா என்னன்னு தெரியுமா? ஓ, எல்லாருக்கும் தெரியுமா? ஆமாம், பைபிள்னா என்னது? ஆமாம், ஏசப்பாவோட வார்த்தை, வேத புத்தகம் தானே. பைபிள்லாம் ஏசப்பாவுடைய வார்த்தையினால் நிறைச்சது தான் பைபிள். அந்த பைபிள் 66 நூல்களால் நிறைஞ்சது குட்டீஸ். ஆமாம், 66 நூல்கள், ஓகேவா? ஜோசப்போட அம்மா ஜோசப்ட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க, உனக்கு தெரியுமா ஜோசப், பைபிளில் 66 நூல்களால் தான் நிரம்பி இருக்கு, ஓகேவா? ஆமாம், எத்தனை நூல்கள்? 66 நூல்கள். இங்கே பாருங்க குட்டீஸ், கவனமாக கேளுங்க, ஏன்னா அக்கா உங்கள்கிட்ட இடையில நிறைய கொஸ்டின் கேட்பேன், சரியா? நீங்கள் எல்லோரும் ஆன்சர் பண்ணுவீங்களா? ஆன்சர் பண்ணுவீங்களா? வெரி குட். ஓகே ஓகே, இப்போ நம்ம ஜோசப்போட அம்மா என்னென்ன சொன்னாங்கன்னு கேட்கலாமா? உன்னை ஜோசப் அம்மா சொன்னாங்களா, ஜோசப் உனக்கு தெரியுமா, பைபிள் தான் உலகத்திலேயே அதிக மொழிகளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட புத்தகம். ஆமாம், பைபிளில் 2 விதமாக பிரிப்பாங்க, உனக்கு அது தெரியுமா? உடனே ஜோசப் சொன்னா, மம்மி எனக்கு தெரியலையே, எனக்கு நீங்களே சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஜோசஃபோட அம்மா சொன்னாங்க, சரி ஜோசப், நான் சொல்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு 2 விதமாக பிரிப்பாங்க, ஓகேவா? பழைய ஏற்பாடை எபிரேய பாஷையில் தான் முதல்ல எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு கிரேக்கு பாஷையில் தான் முதல்ல எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு எந்த பாஷையில் எழுதப்பட்டது? கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க, ஆனால் சில பேர் தப்பாக சொல்லிட்டீங்க. சரி, இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, கவலைப்படாதீங்க. ஆமாம், பழைய ஏற்பாடு எபிரேய பாஷையில் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு கிரேக்கு பாஷையில் எழுதப்பட்டது, அப்புறம் நிறைய மொழிகளில், உலகத்திலே நிறைய மொழிகளுக்கு டிரான்ஸ்லேட்டட் பண்ணப்பட்டது. முதல்ல பரிசுத்த வேதாகமம் தான். இந்த பழைய ஏற்பாடு எத்தனை நூல்களால் நிரம்பினதுன்னா 39 நூல்கள், ஓகேவா? இப்போ பைபிள்ன்றது 66 நூல்களில் நிரம்பி இருக்குல்ல, அது மாதிரி பைபிளோட ஒரு பகுதி ஆகிய பழைய ஏற்பாடு 39 நூல்களால் நிரம்பியிருக்கு.
இப்போ 39, அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நூல்கள். இப்போ ஒரு ஆதியாகமம்னு எடுத்துட்டோம்னா அது ஒரு தனி புத்தகம். இப்போ ஒரு யோசுவா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு தனி புத்தகம். ஓகேவா? அந்த மாதிரி 39 நூல்களால் நிரம்பி இருக்குது. இந்த பழைய ஏற்பாடை நம்ம இன்னும் அதை பிரிக்கிறோம். எத்தனை விதமாக பிரிக்கிறோம்னா 4 விதமாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு 5 ஆகமங்கள்னு பிரிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வரலாற்று நூல்கள் அப்படின்னு பிரிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கவிதை நூல்கள்னு பிரிக்கிறோம். நெக்ஸ்ட்டு தீர்க்க தரிசன புத்தகங்கள் அப்படின்னு இந்த 5 ஆகமங்களில் என்னென்ன வருதுன்னா ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த 5 வருதுல்ல, இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா 5 ஆகமங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வரலாற்று நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வரலாற்று நூல்கள், அதாவது வரலாற்று நூல்கள்னா என்னென்னா யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். இதெல்லாம் நம்ம வரலாற்று நூல்கள்னு சொல்கிறோம். அதாவது இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கும்ல, அதாவது வரலாறு ஏதாவது நடந்திருக்கும்ல, அதெல்லாம் வரலாற்று நூல்கள்னு நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கவிதை நூல்கள். கவிதை நூல்கள்னால் யோபுலேருந்து உன்னத பாட்டு வரைக்கும். யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இதெல்லாம் நம்ம கவிதை நூல்கள்னு சொல்கிறோம். அதாவது கவிதையாக இல்லை பாட்டாக பாடியிருப்பாங்க, அது மாதிரி நூல்களெல்லாம் நம்ம கவிதை நூல்கள்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு தீர்க்க தரிசன புத்தகங்கள்னு சொல்கிறோம். இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள் ஏசாயாலேருந்து மல்கியா வரைக்கும் வருது. ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகூக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. இதெல்லாம் தீர்க்க தரிசன புத்தகங்கள் நம்ம சொல்கிறோம். அதாவது தீர்க்க தரிசன புத்தகங்கள்னால் என்னன்னா, ஏசப்பா தீர்க்கதரிசிகள் மூலமாக தீர்க்க தரிசன வார்த்தைகளெல்லாம் வெளிப்படுத்தியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஒரு புத்தகத்தில் எழுதினாங்க. ஸோ இதை தான் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் தான் தீர்க்க தரிசன புத்தகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பழைய ஏற்பாடில் எத்தனை நூல்கள் இருக்குது? எஸ், 39 நூல்கள் இருக்குது. ஓகே, ஜோசப்போட அம்மா இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிட்டு போனாங்க. இதெல்லாம் இருக்குது ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஜோசப் ஆர்வமாக கேட்டுக்கிட்டே இருந்தான். உடனே ஜோசப் கேட்டான், அம்மா புதிய ஏற்பாடு அப்படின்னு கேட்டான். உடனே ஜோசப் அம்மா சொன்னாங்க, ஆமாம் ஜோசப், புதிய ஏற்பாடு. ஆமாம், அதில் எத்தனை நூல்கள் தெரியுமா இருக்குது? 27 நூல்கள் இருக்குது ஜோசப். ஆமாம், புதிய ஏற்பாடில் கூட நம்ம நிறைய பிரிவுகள் பிரிக்கிறோம். ஓகேவா? ஆமாம், அந்த புதிய ஏற்பாடில் தான் ஏசப்பா பற்றிலாம் எழுதியிருக்கிறாங்க தெரியுமா? பழைய ஏற்பாடுலேயே ஏசப்பா எப்படி பிறக்க போகிறாங்க, அவங்க எப்படி நமக்காக பாடுபட்டு மறிக்க போகிறாங்க, இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்காங்க. ஆமாம், பைபிளோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தியா? ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப வருஷங்கள் முன்னாடியே ஏசப்பா பிறக்க போகிறாங்க, நமக்காக ஒரு இரட்சகர் பிறந்து மறிக்க போகிறாங்கன்றத எழுதியிருக்கிறாங்க பார்த்தியா? ஆமாம், இதுதான் தேவனுடைய வார்த்தைன்றது. அதே மாதிரி புதிய ஏற்பாடில் எப்படி ஏசப்பா நமக்காக மறிச்சாங்க, அப்புறம் எப்படி சபை வளர்ந்துச்சு, அப்புறம் என்னென்ன நடந்துச்சு, அப்படிலாம் நிறைய எழுதியிருக்காங்க ஜோசப் அப்படின்னு ஜோசப் அம்மா சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த புதிய ஏற்பாடில் நம்ம எத்தனை விதமாக பிரிக்கிறோன்னா, இதுவும் நம்ம 4 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று சுவிசேஷங்கள், நெக்ஸ்ட்டு வரலாற்று புத்தகம், நெக்ஸ்ட்டு நிருபங்கள், நெக்ஸ்ட்டு தீர்க்க தரிசன புத்தகம். இந்த சுவிசேஷங்கள்ன்றதை நம்ம எதுலேருந்து எது வரைக்கும் சொல்லுவோன்னா, மத்தேயுலேருந்து யோவான் வரைக்கும். அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இதுதான் நம்ம சுவிசேஷங்கள் சொல்கிறோம். சுவிசேஷங்களுக்கு எதை பற்றி எழுதியிருக்குன்னா, ஏசப்பா பற்றி. அதாவது ஏசப்பா எப்படி இந்த உலகத்தில் பிறந்தாங்க,
அவங்க பிறந்தப்ப என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, அப்புறம் ஏசப்பா நமக்கு என்னென்னலாம் போதிச்சாங்க, ஏசப்பா எப்படி சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தாங்க, அப்புறம் ஏசப்பா எப்படி நிறைய அற்புதங்கள் ஊழியங்கள்லாம் செஞ்சாங்களே, அது எப்படி செஞ்சாங்க, என்னென்ன செஞ்சாங்க, ஏசப்பா நமக்காக எவ்வளோ பாடுபட்டு மறிச்சாங்க, அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா நமக்காக உயிரோடு எழுந்திரிச்சாங்கல்ல, அதை பற்றி கூட எழுதியிருக்க குட்டீஸ். ஆமாம், சுவிசேஷங்கள் எல்லாமே ஏசப்பா என்ன பண்ணாங்களோ அதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா 4 புஸ்தகத்துலேயும் ஏசப்பா பற்றி எழுதியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு புத்தகம் இருக்குது. அது என்னன்னா வரலாற்று புத்தகம். அது நான் சொன்னேன் இல்லையா, வரலாற்று புத்தகம்னா அதாவது என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, என்ன வரலாறு நடந்துச்சு, வரலாறு என்ன அப்படின்றது தான் அந்த வரலாற்று புத்தகம்னு சொல்கிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள், அதாவது எப்படி பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுக்கப்புறம் எப்படி சபை வளர்ந்துச்சு, அப்புறம் என்னென்ன அற்புதங்கள்லாம் ஏசப்பா அவங்களுடைய சீஷர்கள் மூலமாக செஞ்சாங்க, அப்புறம் நிறையா யூதர்களுக்கு மட்டும் இருந்த சுவிசேஷம் இப்போ யூதர்கள் இல்லாதவங்க எல்லாருக்கும் சுவிசேஷம் பரவுச்சு, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, சபை வளர்ந்துச்சு, விருத்தி அடைஞ்சிச்சு. இதெல்லாம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் எழுதியிருக்கிறாங்க. ஆமாம், எப்படி சபை வளர்ந்துச்சு. அப்புறம் நம்ம கூட கிட்ஸ் பைபிள் கிளாஸில் பார்த்தோம்ல, தொற்காலை பற்றி பார்த்தோம். அப்புறம் வேறு யாரை பற்றி பார்த்தோம்? கொர்நேலியை பற்றி பார்த்தோம். ஆமாம், இவங்களெல்லாம் பற்றி கூட இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள்ன்ற புத்தகத்தில் தான் எழுதியிருக்கு. ஆமாம், அப்போஸ்தலருடைய நடபடிகள்ன்றது என்ன புத்தகம்? கரெக்ட், வரலாற்று புத்தகம். நெக்ஸ்ட்டு நிருபங்கள்னு சொல்கிறோம். நிருபங்கள் அது எதுல இருந்துன்னா ரோமர்லேருந்து யூதா வரைக்கும். அதாவது ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமத்தேயு, 2 தீமத்தேயு, தீத்து, பிலமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா. இதெல்லாம் நம்ம நிருபங்கள்னு சொல்கிறோம். அதாவது சபைக்கு எழுதியிருப்பாங்க. இப்போ நம்ம பேதுரு 1 பேதுரு எடுத்துக்கிட்டோன்னா பேதுரு சபைக்கு எழுதியிருப்பாங்க. ஸோ இதுதான் நிருபங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் தீர்க்க தரிசன புத்தகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எதை சொல்கிறோம்னா வெளிப்படுத்தின விசேஷம். ஏன் வெளிப்படுத்தின விசேஷத்தை தீர்க்க தரிசன புத்தகம் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஏசப்பா மறிச்சாங்க, அப்புறம் உயிர் தெழுந்தாங்க, அப்புறம் திருப்பி பரலோகத்துக்கு ஏறி போயிட்டாங்க. ஆனால் ஏசப்பா திருப்பியும் வருவாங்க அப்படின்றத இந்த வெளிப்படுத்தின விசேஷம் தெளிவாக சொல்லுது. இனி என்ன நடக்கும், இனிமேல் ஏசப்பா வந்த ரகசிய வருகை வந்ததுக்கப்புறம் என்னென்ன நடக்கும் அப்படின்னு தீர்க்க தரிசன புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கிறாங்க. எப்படி பரலோகத்தில் எப்படி இருக்கும், அப்புறம் ஏசப்பா வரும்போது எப்படி நியாயம் தீர்ப்பாங்க, இந்த மாதிரி இனி என்ன நடக்க போகுது, ஏசப்பா திருப்பியும் வரப்போகிறாங்க அப்படின்றது நிறைய தீர்க்க தரிசனங்களாக எழுதியிருக்கிறாங்க. இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். குட்டீஸ், இந்த 39 நூல்கள் ஆகிய பழைய ஏற்பாடும் அப்புறம் 27 நூல்கள் ஆகிய புதிய ஏற்பாடும் ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொருத்தவங்களால எழுதப்பட்டது. அது யார் வேணா இருக்கு. இப்போ பேதுரு 1 பேதுரு எடுத்துக்கிட்டோன்னா அது பேதுரு எழுதியிருக்கிறாங்க. கலாத்தியர் எடுத்துக்கிட்டோன்னா பவுல் எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் உன்னத பாட்டை எடுத்துக்கிட்டோன்னா சாலமோன் அவங்க எழுதியிருக்கிறாங்க. பிரசங்கி அதுவும் சாலமோன் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொருத்தரால் எழுதப்பட்டது. குட்டீஸ், இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா? என்ன கேட்கலாம்? நீங்கள்லாம் ப்ரில்லியன்ட் ஆச்சே, அதை எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுவீங்க. ஆமாம், பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்குல்ல, அது எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கு? என்னது? சத்தமாக சொல்லுங்க.
ஏசாயா அப்படி சொல்கிறீங்க, ஏசாயான்னு சத்தமாக சொல்லுங்கள். கரெக்ட், ஏசாயால இருந்து மல்கியா வரைக்கும். ஒருவேளை நீங்கள் தப்பாக சொன்னாலும் ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேவா? ஏசாயாலேருந்து மல்கியா வரைக்கும். அப்புறம் இன்னொரு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். பழைய ஏற்பாடு இருக்குல்ல, அது எதுலேருந்து எது வரைக்கும்? எதுலேருந்து எது வரைக்கும்? அட, சில பேர் பயங்கரமாக ஃபாஸ்ட்டு ஸ்பீடாக ஆன்சர் பண்ணுறீங்க, வெரி குட். ஆதி ஆகமம்லேருந்து மல்கியா வரைக்கும் பழைய ஏற்பாடு 39 நூல்கள். புதிய ஏற்பாடு வந்து மத்தேயிலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா குட்டீஸ்? அப்புறம் ஜோசப்போட அம்மா இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டானதை சொல்லிகிட்டே போனாங்க. உடனே ஜோசப் கேட்டேன்னா, அம்மா இவ்வளோ தானம்மா, இல்லை இன்னும் இருக்காம்மா? அது சரிம்மா, இப்போ பரிசுத்த வேதாகம் பற்றி நம்ம இவ்வளோ இதெல்லாம் பார்த்தோம், ஆனால் பைபிள்லேயே பரிசுத்த வேதாகமத்தை பற்றி என்னன்னு போட்டிருக்காமா அப்படின்னு கேட்டானோ. உடனே ஜோசப் அம்மா சொன்னாங்களா, ஆமாம், எப்படி பரிசுத்த வேதாகமத்தை பற்றி பரிசுத்த வேதாகமத்திலே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை எடுத்து காமிச்சாங்க. அது என்னன்னா 2 தீமோத்தேயு 3:14. நீங்கள் பைபிள் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? திருப்பி சொல்கிறேன், 2 தீமோத்தேயு 3:14. ஜோசப் அம்மா சொன்னாங்களா, ஜோசப் 2 தீமோத்தேயு 3:16-17 இந்த வசனங்களில் வந்து தேவனுடைய வார்த்தை, அதாவது பைபிள் எதுக்காக வந்து கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஜோசப் அம்மா சொன்னாங்களா. உடனே நான் வாஸ்து காட்டுறேன் அப்படின்னு ஜோசப் அம்மா வாசித்தாங்களாம். ஓகே, இப்போ நான் வாஸ்து காட்டுறேன் குட்டீஸ். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அதாவது ஜோசப், வேத வசனம்லாம் நம்ம இருக்கிறோம்ல, நம்ம பாவம் செய்யக்கூடாது, எப்படி பாவம் செய்யாமல் இருக்கிறது, ஐயோ பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு வேதவசனம் தான் சொல்லுது. ஒருவேளை நம்ம ஒரு பொய் சொல்லிட்டோம்னா, நீ பொய் சொல்லிட்ட ஜோசப், நீ தப்பு பண்ணிட்ட, நீ ஏசப்பாட்ட சாரி கேட்டு இப்படியே வந்து ஏசப்பாட்ட ஒப்புரவாயிரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த வேதவசனம் தான் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, வேதவசனங்கள்லாம் யாரால் எழுதப்பட்டது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர்னால எழுதப்பட்டது. ஆமாம், நம்ம எழுதினாங்கல்ல, அவங்க எல்லாரும் அவங்களாம் எழுதலை, பரிசுத்த ஆவியானவர்னால நிறைந்து எல்லாரும் எழுதுனாங்க. இப்போ தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்லாம் எப்படி முன்னாடி இனி நடக்க போகிறத முன்னாடியே சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்மளால் மனுஷங்களால் முடியுமா? முடியாதுல்ல. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தினதை அவங்க எழுதுனாங்க, ஓகேவா? இதுதான் வந்து பைபிளில் வந்து இதுதான் வந்து பரிசுத்த ஆவியானவர் தான் எழுதுனாங்க. ஆமாம், இது வேறு என்னென்னலாம் வந்து பைபிள் நமக்கு சொல்லுதுமா அப்படின்னு ஜோசப் கேட்டானா. உடனே ஜோசப் அம்மா சொன்னாங்க, ஆமாம் ஜோசப், உபதேசத்துக்கு நீ இதை செய், இதை செய்யாத, நீ இது செய்கிறது தப்பு ஜோசப். அம்மா அப்பா கிட்ட சொல்லாமல் நீ இப்படி தப்பு செய்யலாமா, வெளியில் போகலாமா அப்படின்னு உன்னைய சொல்கிறது, உபதேசிக்கிறது இந்த பைபிள் தான். நம்மளை பரிசுத்தமாக வைக்கிறதுக்கு இந்த பைபிள் தான் ஜோசப் அப்படின்னு ஜோசப் அம்மா சொன்னாங்களாம். குட்டீஸ், நீங்களும் கூட ஜோசப்போட அம்மாவும் ஜோசப்பும் பேசுனதை கேட்டிருப்பீங்க. நீங்கள் கூட நிறைய புரிஞ்சிருப்பீங்க. சில டைம் நம்ம வந்து பைபிளில் ஏசப்பா பேசுவாங்க, நீ தப்பை செஞ்சுருக்கிற, நீ போய் உங்கள் அம்மா அப்பாட்ட சாரி கேட்டு, ஆமாம்மா நான் தாம்மா பெண்ணை உடைச்சிட்டேன் அப்படின்னு போய் சாரி கேளுன்னு சொல்லுவாங்க. சில டைம் நீ நல்ல விஷயம் செஞ்சுருக்கிற அப்படின்னு அவங்கள பாராட்டுவாங்க. ஜீசஸ் வந்து நிறைய அவங்க கூட நீங்கள் பைபிளை வாசித்தா பேசுவாங்க. நீங்கள் பைபிளை வாசித்து பாருங்கள் குட்டீஸ். நீங்கள் ஏசப்பா எங்கள் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசித்தீங்கன்னா ஏசப்பா நிறைய பேசுவாங்க. அம்மா, ஏசப்பாவுக்கு உங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு தெரியுமா? ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. உண்மையாவே அக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஆமாம் குட்டீஸ், ஏசப்பா உங்களை ரொம்ப 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 நேசிக்கிறாங்க. அவங்க உங்களுக்காக சிலுவையில் மறிச்சாங்க தெரியுமா? ஆமாம், நீங்கள் கூட ஏசப்பாவோட பிள்ளைங்களா ஏசப்பாவோட அன்பை உணரணும்னா இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கணும். ஜோசஃபோட அம்மா சொன்னாங்க, ஜோசப் பரிசுத்த வேதாகமத்தில் எவ்வளோ இருக்குது பார்த்தியா? நம்மளுக்கு பரிசுத்த வேதாகமத்து மூலமாக தான் ஏசப்பா பேசுகிறாங்க. ஆமாம், நம்மளை பரிசுத்தமாக மாற்றுறாங்க. நம்ம பாவம் இல்லாமல் இருக்கும்படியாக பரிசுத்த வேதத்தினால நம்மளை வசனத்தினால சுத்திகரிக்கிறாங்க. வசனத்தை சாத்தான மேற்கொள்ள உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே ஜோசப்க்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியாமல் சொன்னாங்க, அம்மா இவ்வளோ இருக்காம்மா பைபிளில், நான் இதெல்லாம் தெரியாமல் போர் அடிக்குதுன்னு தூங்கி விழுந்துட்டேனம்மா. அம்மா இனிமேல் நான் இப்படி செய்யவே மாட்டேம்மா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேம்மா, இனி நான் டெய்லியும் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து ப்ரேயர் பண்ணாமல் இருக்கவே மாட்டேம்மா. நான் டெய்லியும் நான் ஏசப்பா கூட பேசுவேன், ஏசப்பாவும் என் கூட பேசுவாங்கம்மா. அம்மா அம்மா நீங்கள் சீக்கிரமாக எனக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நான் போய் இப்போயே பைபிள் வாசிக்கிறேன், ஓகேவாம்மா அப்படின்னு சொல்லி உடனே ஜோசப் போய் பைபிள் எடுத்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டீஸ், நீங்கள் கூட பைபிள் டெய்லியும் ரீட் பண்ணுங்கள், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பைபிளை மெடிடேட் பண்ணவும் செய்யணும், தியானிக்கவும் செய்யணும். ஏசப்பா என்ன பேசுனாங்க அப்படிலாம் யோசித்து பார்க்கணும், ஓகேவா? ஏசப்பா நிறைய உங்ககிட்ட பேசுவாங்க, நீங்கள் அதனால் நல்ல பைபிள் தியானிங்க, ஓகேவா? ஓகே, இப்போ நான் கடைசியாக ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். இப்போ வசனம் அக்கா வாசித்தேன் இல்லையா, அந்த வசனம் எங்கே இருக்கு? என்னது? அக்காவுக்கு கேட்கவே இல்லை. நீங்கள் ஒழுங்கா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க பாப்பா. 2 2 அப்படின்னா ஒன்றும் புரியலையே, சத்தமாக சொல்லுங்க. ஓ, 2 தீமோத்தேயும் 3:16-17. அக்காவுக்கு கேட்கல குட்டீஸ், நீங்கள் சத்தமாக சொன்ன உடனே எனக்கு நல்லா இப்போ கேட்குது. ஆமாம், எங்கே இருக்குது? 2 தீமோத்தேயும் 3:16-17. ஓகே, நீ மறக்காமல் நீங்கள் பைபிள் வாசிக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ஸ் பைபிள் கிளாஸில் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்களா, அதை கூட நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேவா? ரூத்தும் நகோமியும். பைபிளில் ரூத் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. இஸ்ரவேலில் நியாயாதிபதிகளின் காலத்தில் வாழ்ந்த ஒரு குடும்பத்தை பற்றி கதை இது. ரூத் என்பவள் மோவாப் தேசத்திலிருந்து வந்த ஒரு இளம் பெண். கர்த்தருடைய ஜனமான இஸ்ரவேலை சேர்ந்தவள் அல்ல. ஆனால் மெய் தேவனாகிய கர்த்தரை பற்றி தெரிந்து கொண்டதும் அவரை மிகவும் நேசிக்கிறாள். கர்த்தரை பற்றி ரூத்துக்கு கற்றுக் கொடுத்த வயதான பெண்மணிதான் நகோமி. நகோமி ஒரு இஸ்ரவேல் பெண். இஸ்ரவேலில் பஞ்சம் உண்டான போது நகோமியும் அவளுடைய கணவனும் 2 மகன்களும் மோவாப் தேசத்துக்கு சென்றார்கள். பின்பு ஒரு நாள் நகோமியின் கணவன் இறந்து போனார். பிற்பாடு நகோமியின் மகன்கள் ரூத், ஓர்பால் என்ற 2 மோவாபிய பெண்களை கல்யாணம் செய்து கொள்கிறார்கள். ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு பின்பு நகோமியின் 2 மகன்களும் இறந்து போகிறார்கள். நகோமிக்கு அந்த 2 பெண்களுக்கும் எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். நகோமி இப்பொழுது என்ன செய்வாள்? ஒரு நாள் நகோமி வெகு தொலைவில் இருக்கிற தன் வீட்டுக்கே தன் சொந்த ஜனங்களிடமே திரும்பி போக தீர்மானிக்கிறாள். ரூத்தும் ஓர்பாலும் அவள் கூடவே இருக்க விரும்புகிறார்கள். அதனால் அவர்களுக்கு நகோமியுடன் செல்கிறார்கள். ஆனால் சிறிது தூரம் சென்றவுடன் நகோமி மருமக்களை பார்த்து, நீங்கள் உங்கள் வீட்டுக்கே திரும்பி போய் உங்கள் அம்மாவுடன் இருங்கள் என்று சொல்கிறாள். நகோமி அவர்களை போய் வரச் சொல்லி முத்தமிடுகிறாள். அப்பொழுது அவர்கள் அழத் தொடங்கி விடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் நகோமியின் மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள். இல்லை, உங்களுடைய ஜனங்களிடத்திலிருந்து நாங்களும் வருவோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நகோமி, என் பிள்ளைகளே, நீங்கள் திரும்பி போக வேண்டும், உங்கள் வீட்டில் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது என்று பதிலளிக்கிறாள். எனவே ஓர்பால் தன் வீட்டுக்கு திரும்பி போகிறாள். ஆனால் ரூத் போகவில்லை. நகோமி அவளிடம்,
ஒர்பால் போய்விட்டால் நீயும் அவளுடன் திரும்பி போ என்கிறார். ஆனால் ரூத், உங்களை விட்டு பிரிந்து போகும்படி என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள். தயவு செய்து என்னை உங்களோடு வரவிடுங்கள். நீர் போகும் இடத்திற்கு நான் வருவேன். நீர் தங்கும் இடத்தில் நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீங்கள் மரிக்கும் இடத்தில் நானும் மரிப்பேன், அங்கேயே நானும் அடக்கம் பண்ணப்படுவேன் என்று சொல்கிறாள். அதை கேட்ட பிறகு நகோமி அவளை திரும்ப போக சொல்லி வற்புறுத்தவில்லை. கடைசியாக 2 பேரும் இஸ்ரவேலுக்கு போய் அங்கேயே தங்கிவிடுகிறார்கள். வயல்களில் ரூத் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் அது வார்கோதுமை அறுவடை செய்யும் காலம். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். அவன் தன் வயல்களில் வார்கோதுமையை பொறுக்கிக் கொள்ள அவளை அனுமதிக்கிறார்கள். ஒரு நாள் போவாஸ் ரூத்திடம், உன்னை பற்றி எல்லாவற்றையும் நான் கேள்விப்பட்டேன். நகோமியிடம் நீ எந்தளவு அன்பு வைத்திருக்கிறாய் என்பதை தெரிந்து கொண்டேன். நீ உன் அப்பா அம்மாவையும் உன் சொந்த ஊரையும் விட்டுவிட்டு முன்பின் தெரியாத ஜனங்களுடன் வாழ வந்ததை பற்றியும் தெரிந்து கொண்டேன். கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக என்று சொல்கிறார். அதற்கு ரூத், ஐயா, நீர் என்னிடம் எவ்வளவு அன்பு காட்டுகிறீர். நீர் இப்படி என்னிடம் கரிசனையோடு பேசியதே எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கிறது என்கிறார். அப்பொழுது அவள், இன்னாரிடத்தில் வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து, நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளிடம், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக. அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவு முறை. உன்னை திருமணம் செய்து கொள்ள உரிமை உள்ளவன் என்று கூறுகிறாள். நகோமியின் வார்த்தையின்படி ரூத் போவாசிடம் கேட்கிறாள், நீர் சுதந்திரவாளி, என்னை திருமணம் செய்து கொள்ள உரிமை உள்ளவன். போவாஸ் அவளிடம், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லோரும் அறிவார்கள் என்று கூறி திருமணத்திற்கு சம்மதிக்கிறான். நகோமிக்கு நடந்தவற்றை சொல்லுமே எத்தனை சந்தோஷம். ரூத்தும் போவாசுக்கும் ஓபேத் என்ற மகன் பிறந்தபோது நகோமிக்கு அதைவிட சந்தோஷமாய் விடுகிறது. பிற்பாடு ஓபேத் தாவீதின் தாத்தாவாக ஆகிறார். தாவீதை பற்றி பிறகு நாம் அதிகமாக தெரிந்து கொள்வோம். ஆமென்.